என் இனிய தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கும் உங்கள் எல்லாரையும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பதி போனால் கூட பெருமாளை கிட்ட இருந்து பார்க்க முடியாது. ஆனால் எங்கள் ஊரில் கிட்ட இருந்து பார்க்கலாம். நான் உங்கள் சிவா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு பெருமாள் கோயில். அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில், அதாவது தாம்பரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குங்க. இந்த ஊரோட பேர் மணிமங்கலம். வாங்க அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கோயிலோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் செக் பண்ணுங்கள். அது இல்லாமல் தாம்பரம் இல்லை வண்டலூர்லேருந்து இந்த கோயிலுக்கு, அதாவது மணிமங்கலம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த பெருமாள் கோயில் இருக்குது. இந்த மணிமங்கலம் கிராமத்தை பற்றி ஒரு புக்கே இருக்குங்க. அந்த புக்கோட பேர் வரலாற்றில் மணிமங்கலம். முடிஞ்சால் அதை ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கி படித்து பாருங்கள். இது ஆஞ்சநேயர் கோயில். அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா தாமரைக்குளம் வரும். இதுதான் அக்ரஹாரம். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணிங்கன்னா ஸ்ரீ ராஜகோபால சுவாமிகள் கோயில் வந்துடும். இந்த ராஜகோபால சுவாமிகள் கோயிலை பற்றி ஒரு பிளாகும் இருக்குது. அந்த பிளாகோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி படித்து பாருங்கள். இதுதான் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ ராஜகோபால சுவாமிகள் திருக்கோயில். இந்த கோயிலில் இப்போது ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. மார்ச் இல்லை ஏப்ரலுக்குள்ளே கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் வசிக்கிற கிராம மக்கள் இந்த கோயிலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் மணிமங்கலத்தில் தான் வசிக்கிறேன். ராஜகோபால் சாமி கோயில் சிறப்பு பெற்ற கோயில். குழந்தை வர இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப சிறப்பான கோயில். இது மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி மாதிரி இவரும் ராஜகோபால் சுவாமி. சங்கு சக்கரை இவருக்கு மாறி இருக்கும். வழக்கமாக இருக்கிறத விட இவருக்கு மாறி இருக்கும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். மார்கழி மாதத்தில் தினமும் பஜனை முதல் கொண்டு எல்லாமே நடைபெறும். உற்சவம் மார்கழி மாதத்துலேயும் புரட்டாசி மாதத்துலேயும் நடக்கும். அதே இல்லாத நவராத்திரி உற்சவம் டெய்லி 9 நாளைக்கும் நவராத்திரி உற்சவம் ஒவ்வொருத்தரும் சிறப்பாக எடுத்து அதை விவரமாக செய்துன்னு இருப்பாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது துவாரகை முழுகின பிறகு அங்கே இருக்கிற யாதவர்களாம் எல்லாரும் கிளம்பி அங்கங்கே தங்கிட்டாங்க. அப்படி வந்தவங்க கட்டின கோயில் தான் இது அப்படின்னு அதில் கல்வெட்டில் இருக்கிறதாக ஆதாரபூர்வமான அறிவிப்போ இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். குருக்கள் இருக்கிறாரு. காலையில் 7லேருந்து 9 மணி வரைக்கும், 9-10 வரைக்கும் இருக்கும். சாயந்தரத்தில் 6 மணிக்கு வந்தீங்கன்னா ராத்திரி 8 மணி வரைக்கும் பார்க்கலாம். விசேஷ நாளில் வைகுண்ட ஏகாதசி, ஜனவரி 1, பொங்கல், தீபாவளி நாட்கெலாம் விசேஷமான அலங்காரத்தோட அழகாக காட்சி அளிப்பார்.
பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா துவாரகை ஸ்தலத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குங்க. அந்த கல்வெட்டில் எழுதியிருக்க எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டுக்குள்ளே எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பெருமாள் சாமியை பார்த்தா மாதிரி கருடாழ்வார் சன்னதி இருக்குது. அந்த இடத்துல விலைக்கேற்றி வேண்டிக்கலாம். விசேஷ பூஜைகள் நடக்கும்போது ஒரு ஏணி போட்டு மேலே ஏறி இந்த கோவில் மணி அடிக்கிறது வழக்கமா. அது இல்லாமல் இந்த கோயிலுக்கு பின்னாடியே அவரோட மனைவியான ஸ்ரீ ஆண்டாளோட சன்னதியும், வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட தாயாரோட சன்னதியும் இருக்குது. வரலாற்று சிறப்புமிக்க பெருமாள் கோயிலை பற்றி இன்னொரு அம்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் தாமரை குளத்துக்கிட்ட வந்து பார்த்தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே கேளுங்க. 1500 வருஷமா இருக்குது அந்த கோவில். அந்த கோவிலில் வந்து நல்ல பிரமாண்டமாக செய்வாங்க. இந்த தாயாரம்மா ஆண்டாளம்மான்னு சொல்லிட்டு பெருமாளுடைய மனைவி, அந்த மனைவிக்கு ஒரு புரட்டாசி மாதத்தில் நல்ல ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணுறது, தாயாரம்மா கல்யாணம் பண்ணுறது, தாலாட்டு பண்ணுறது, ஊஞ்சல் வச்சு ஆட்டுறது. அதுக்கு இந்த ஊர் மக்கள் வந்து நல்ல வசதியானவங்க வந்து துணிமணியெல்லாம் எடுத்து தருவாங்க, ஜாக்கெட் பீட்டு வச்சு தருவாங்க, மஞ்சள் குங்குமம் வச்சு தருவாங்க. அது மாதிரி வச்சு நல்லா செய்வாங்க. நல்லா செஞ்சு நல்லா பிரபலமான கோயில் தான். அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அக்கியம் வளர்த்துவாங்க. நல்லா நிறைய ஓமகுண்டம் வச்சு 4 ஓமகுண்டம் வச்சு 4 ஓமகுண்டத்தை கலசம் நிறுத்தி அந்த கலசத்தில் வந்து அக்கியம் வளர்த்தின உடனே இந்த தேங்காயெல்லாம் எடுத்து அதில் போட்டு நல்லா அக்கியம் வளர்த்தி நல்லா பிரமாதமாக செய்வாங்க. புரட்டாசி மாதத்தில் இந்த ஊரில் இருக்கிறவங்க பெரியவங்களாம் செஞ்சு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 4 நாளைக்கு ஒரு வாட்டியோ 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ 4 இருக்கிற மாதிரி எல்லாம் அன்னதானம் தருவாங்க. அன்னதானம் கொடுத்து எல்லா ஊர் மக்களுக்கும் எல்லாம் சக்கரை பொங்கல், வடை, சுண்டல், பஞ்சாமிர்தம், தயிர் சாதம், புளியாவரை எல்லாம் வச்சு சாப்பாடு தருவாங்க. சாப்பாடு தருவாங்க. எல்லாரும் ஊர் ஜனமும் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா செய்வாங்க. அந்த கோயில் அந்த பெருமாள் உள்ள ஒரு கரடை வாகனம்னு சாமி இருக்குது. அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து ஊருக்குள்ளே வரும். அந்த பெருமாளை சுற்றிலாம் நாங்கள்லாம் போவோம் வருவோம், எல்லாம் பெருக்கி கிறுக்கி இருப்போம். ஏகாதசி அன்னைக்கு, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கெலாம் நல்லா இழக்கோடெல்லாம் போட்டு நல்லா செய்வாங்க. இப்போ எனக்கு வந்து 60-65 வயசாகுது.
நான் சின்ன பொண்ணாக இருக்க சொல்லவே எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுலாம் அந்த கோயில் கட்டினாங்கன்னு சொன்னாங்க. அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் போவோம், மணிலாம் அடிப்போம், சாப்பாடெலாம் எடுத்து வைப்போம், எல்லாம் நல்லா செய்வோம். நாங்கள் மார்கழி மாதம் பிறந்தாக்கா எப்போவுமே அங்கே வந்து மிளகு பொங்கல் தருவாங்க. அது போய் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து எல்லாரும் உக்காந்துக்கின்னு ஒரு பாதம் மேலே பறித்து அந்த பொங்கல் அதில் ஒரு தொன்னை மாதிரி செஞ்சு அந்த தொன்னையில் எல்லாருக்கும் பொங்கல் தருவார் ஐயரு. அதை வச்சுக்கின்னு சாப்பிடுவோம். நல்லா கார்த்திகை தீபத்தப்போ நல்லா ஏரியில் ஒரு அகண்டை விடுவாங்க, குளத்துல ஒரு அகண்டை விடுவாங்க. சாமி ஊர்வலம் வரும். அது வந்து 2 மடப்படை இதுவாண்டியும் வந்து விளக்கு பெரிய பெரிய அகல் வச்சு விளக்கு ஏற்றுவாங்க. காக்கா சாமின்னு இருக்குது, அந்த இடத்துல ஒரு அகல் ஏற்றுவாங்க. தாயார மண்டை ஒரு அகல் ஏற்றுவாங்க. ஆண்டாள மண்டை ஒரு விளக்கு ஏற்றுவாங்க. பெருமாள் ஆண்டை 2 விளக்கு ஏற்றுவாங்க. விளக்கு ஏற்றி நல்லா செய்வாங்க. இன்னும் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ மறுபடியும் அந்த கோயிலெலாம் வந்து கொஞ்சம் விட்டு விட்டா எதுவோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா புதுப்பிக்கிறாங்க. புதுப்பிச்சு ஃபுல்லாக கடப்பாக்கள்லாம் இந்த கருப்பு கடப்பாக்கள் போட்டுருந்தாங்க. இப்போ வந்து வேறு கடப்பாக்கள் போட்டு 100 நாள் வேலை செய்கிறவங்கள வச்சு நல்லா ஃபேமஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபேமஸ் பண்ணி நல்லாவே இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நல்லா சுத்தபத்தெல்லாம் பண்ணுவாங்க. நாங்களும் போவோம் வருவோம். ஊர் ஜனமாக டெய்லி 10 பேராச்சும் அந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் பார்த்து வருவோம். கோயில் சுற்றுவோம். அதுக்கு அங்கே கொடுக்குற பிரசாதம் வாங்கிக்கின்னு குங்குமம் விபூதி தருவாங்க, அதெல்லாம் வாங்கிக்கின்னு நல்லா பார்த்துட்டு வருவோம். ஆனால் கிட்ட இருந்து பார்க்கலாம். திருப்பதி போனால் கூட பெருமாளை கிட்ட இருந்து பார்க்க முடியாது. ஆனால் எங்கள் ஊரில் வந்து கிட்ட இருந்து பார்க்கலாம். ஒரு அர்ச்சனை பண்ணோம்னாக்கா நம்ம அந்த கோயிலுக்குள்ளேயே போகலாம். அர்ச்சனை பண்ணாதவங்க அந்த வாசப்படிக்கு உள்ளே இருந்து தான் பார்க்கணும். உள்ளே அல்லோடு கிடையாது. அதனால அர்ச்சனை பண்ணுறவங்க மட்டும் வந்து அந்த பெருமாள் கிட்ட இருந்து நம்ம அபிஷேகத்தை பார்க்கலாம். நல்ல உயர்ந்த சாமி, நல்லா இருக்கும். ரொம்ப பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த புருஷன் பொண்டாட்டி ஒன்றா சேராதுங்கோ, சண்டையில் இருக்கிறவங்க, இப்போ ஏதோ பிரச்சனை இருக்கிறவங்க ஆண்டாளம்மாக்கிட்ட தாயாரம்மாக்கிட்ட போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அந்த பெருமாள்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட இந்த குறைய சொல்லுவாங்க. உன் புருஷன் பொண்டாட்டியை ஒதுக்கி வைக்கிற மாதிரி உன் மனைவியை எங்களை ஒதுக்கி வச்சுட்டாது, எங்களை ஒன்று சேரு, நாங்கள் நல்லபடியாக இருக்கணும், உன்னை வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு நீட்டாக வந்து காக்காட்சி சாமிக்கிட்ட வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு, காக்காட்சி சாமி அவங்க 2 பேரும் மாதிரி நாங்களும் எங்கள் புருஷன் கூட இருக்கணும், நாங்களும் நல்லபடியாக இருக்கணும், எங்களுடைய கஷ்டத்தை நீ தீர்த்துக்கணும், நான் இந்த மட்டி போட்டு முந்தானியை கீழே போட்டு சாமி கும்பிட்டு உன்னை வேண்டி கேட்குறேன், எனக்கு நல்லதை செய்ய, எங்கள் குடும்பத்தை நல்லபடி வாழபடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நான் இந்த வருஷம் வரா மாதிரி அடுத்த வருஷம் வர சொல்லி நான் நல்லா நாங்கள் குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எங்களுக்கு நல்ல வழியை நீ காட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பெருமாள் கோயில் வந்து நடுபெருமாள் கோயிலுன்னு ஒன்று, அந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணிட்டு தான் வந்து இந்த பெருமாளுக்கு சாமி கும்பிடுவாங்க. அந்த நடுபெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்த பிற்பாடு தான் இந்த பெருமாளுக்கு அபிஷேகமே நடக்கும். பிரசாதம்லாம் தருவாங்க. அங்கேயும் செய்வாங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் தொலைவு, நாங்கள் தொடர்ந்து போக மாட்டோம். இது கிட்ட, அதனால அங்கே போவோம். எதுக்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நல்லா திருவிழா நடக்கும். ஜனவரி 1க்கு நல்லா பிரமாதமாக வடை மாலைலாம் சாத்தி தயிர் சாதம், புளியாவரை, சாம்பார் சோறு, சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய 100 கணக்கான ஜனம் போய் வாங்கிக்கின்னு வருவோம். ஆஞ்சநேயர் நல்லா கை வணங்குவோம். நல்லா தர்ச்சனை துளச்சிலாம் போட்டு நல்லா செய்வாங்க. நல்லா பிரமாதமாக பண்ணுவாங்க. வணக்கங்க. இந்த பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய தாமரை குளம் இருக்குது. அந்த இடத்துல விசேஷமான ஒரு தாமரை கன்னியம்மன் கோயிலும் இருக்குது. இங்கே வர்றவங்க கண்டிப்பாக அந்த குளத்தை விசிட் பண்ணிவிட்டு அந்த கோயில்லையும் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. இதுதான் அந்த வைகுண்ட பெருமாள் கோயில், இல்லை நடுப்பெருமாள் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகோபால சுவாமிகள் கோயிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோயிலில் இருக்க விஷ்ணு உட்கார்ந்த நிலையில் இருப்பாருங்களாமா. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாராம். இந்த கோயில் இப்போது கும்பாபிஷேகத்துக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம் கொஞ்ச நாளைக்கு.
இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே பிள்ளையார் விஷ்ணு கோயில்ல இருக்க மாட்டாரு. ஆனா இந்த கோயில்ல பிள்ளையாரும் இருப்பாரு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எங்களோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.